அனைத்து ரோபோடெக் மாணவர்கள் மற்றும் ராயல் பேஸ் யூசர்ஸ்க்கு வணக்கம். நம்ம ரீசெண்டாக தான் நம்ம ராயல் பேஸ் ஆப்பை லான்ச் பண்ணியிருந்தோம் மார்ச் 30. அதுலேருந்து நிறைய அப்டேட்ஸு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்ருக்கோம். ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே நம்ம ஆர்என்டி டீம் ரிசர்ச் பண்ணி அது என்ன மாதிரி யூசேஜ் இருக்குது, நம்ம மாணவர்கள் அனைவருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றாவே அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பார்த்துட்டு இருப்பீங்க. அது தொடர்ந்து இன்றைக்குள்ள அப்டேட் என்னென்னா, நீங்கள் இந்த ராயல் ப்ளஸ் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே இந்த ட்ரேடிங் பர்சன்லாம் காட்டுது இல்லைங்களா, இந்த யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி, பிடிசின்னு சொல்லிட்டு அதில் எந்த காயினை நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணாலுமே உள்ளே போனீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ காட்டும். ஓகேவா? இந்த ட்ரேடிங் வியூ அப்படியே லைட்டாக கீழே வந்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் பிடிசி யூஎஸ்டிடின்னு இருக்குதா, நான் அந்த காயின் சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த இது காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்கும். இதில் கீழே பாருங்களேன், அந்த செல்லு நியூட்ரல் பைன்னு காட்டுதா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம எல்லா மாணவருக்கும். பழைய ரோபோட்டஸ் சிஸ்டமில் பார்த்துருந்திங்கன்னா ஒரு 5 இண்டிகேட்டரை வச்சு ஒரு 18 பேராமீட்டர்ஸை வாட்ச் பண்ணி அந்த இண்டிகேட்டர், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், இந்த ஸ்பீடோமீட்டர் என்ன காட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்தோம். இப்போ நம்ம ராயல் ப்ளஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு அட்வான்ஸாக ஒரு 15 இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணி 26 பேராமீட்டர்ஸ் வாட்ச் பண்ணி இந்த ஸ்பீடோமீட்டரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம ட்ரேடிங்க்கு உண்டான சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி ரேஷியோ ஹையாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் 26 பேராமீட்டர்ஸ் வச்சு இந்த இண்டிகேட்டரை உருவாக்கியிருக்கோம், இந்த ஸ்பீடோமீட்டரை. நீங்கள் இதை பார்த்து ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். மேலே போனீங்கன்னா அந்த காயினை கிளிக் பண்ணிங்கன்னா 3 டாட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்ரிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு டெக்னிக்கல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கீழே டீட்டெயிலாக இருக்கும் அந்த காயின் எல்லாமே. அதாவது அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இந்த ஒரு பாருங்கள், கீழே எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக காட்டும். அதையுமே நீங்கள் வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஆனால் அதை ரொம்ப எளிமை பண்ணுற வகையாட்டம் தான் நம்ம இதை ஃப்ரண்ட் எண்டில் கொண்டு வந்திருக்கோம், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட்டு. தினம் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் ரெடியாக இருங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம ட்ரேடிங்க்கு லைவாக கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா? அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்லேருந்து மதன்குமார்.